கல்வி தந்தை கிங் மேக்கர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் முன்னாள் முதல்வர் காமராஜர். பணக்கார பின்னணியோ உயர்குடி பரம்பரை பெருமையோ இல்லாமல் எளிய பின்புலத்தில் இருந்து அரசியலுக்கு வந்த காமராஜரின் முதல் தேர்தல் வெற்றி எங்கு எப்போது அமைந்தது? அவர் அரசியலுக்குள் நுழைந்தது எப்படி? இந்திய அளவில் கிங் மேக்கராகவும் தமிழகத்தின் முதல்வராகவும் அவர் அரசியலில் அடைந்த உச்சத்தின் பின்னணி போன்றவற்றை தெரிந்து கொள்ள நாட்டின் விடுதலைக்கு முந்தைய 1930ஆம் ஆண்டுக்குள் பயணிக்கலாம். 1903இல் பிறந்த காமராஜர் தந்தையை இழந்ததால் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தி குடும்பத்தை காப்பாற்ற கடையில் வேலைக்கு சேர்ந்தார். ஆனால் அந்த வேலைதான் அவரை பின் நாட்களில் அரசியலுக்கு வர தயார்படுத்தியது என்றே சொல்லலாம். விருதுநகரில் சந்தைகளில் நடக்கும் அரசியல் உரையாடல்களும் பொதுக்கூட்டங்களும் நாளிதழ்களில் இடம்பெற்ற செய்திகளும் அவருள் தீவிர தேசபக்தியாக விதைத்தனர். 1919இல் நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் பிரிட்டிஷாருக்கு எதிரான காந்தியடிகளின் ஒத்துழையாமை இயக்க அழைப்பும் அவரை முழுமையாக மாற்றினர். படிப்போ பணமோ இல்லை என்றாலும் நாட்டு விடுதலைக்காக காங்கிரஸ் விடுத்த அழைப்பை அவர் ஈர்த்தது. 1920களிலேயே துண்டு பிரசுரங்கள் விநியோகிப்பது, நிதி திரட்டுவது, சைக்கிள்களில் கிராமம் கிராமமாக சுற்றி மக்களை திரட்டுவது என தீவிரமாக இயங்கத் தொடங்கினார். அதே சமயம் அவரிடம் காணப்பட்ட ஒழுக்கமும் நேர்மையும் அவரை மற்ற இளைஞர்களிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டியது. காங்கிரஸ் கட்சியில் அவரது வளர்ச்சி படிப்படியாக சீராக உயர்ந்தது. பல ஆண்டு காலமாக கட்சியின் அமைப்புகளை பலப்படுத்த மேற்கொண்ட அயராத உழைப்புதான் அவருக்கு அந்த உயர்வை தேர்ந்தெடுத்தது. தென் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பயணம் செய்து உள்ளூர் காங்கிரஸ் கமிட்டிகளை நிறுவியதோடு இளைஞர்கள் காங்கிரஸில் சேர ஊக்குவித்தார். சாமானிய மக்களுடன் நெருக்கமாக கலந்துரையாடும் அவரது திறமையும் எளிமையும் அச்சமற்ற பண்பு மூத்த தலைவர்களின் விருப்பத்துக்குரியவராக அவரை மாற்றினர். காங்கிரஸ் மேற்கொண்ட பல்வேறு போராட்டங்களில் அவர் பங்கேற்றார். ஒத்துழையாமை இயக்கம், வைக்கம் போராட்டத்திற்கு ஆதரவு, 1930இல் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களில் பங்கேற்று பலமுறை சிறை சென்றார். இதன் மூலம் 1930களில் தென் தமிழக காங்கிரசின் நம்பிக்கைக்குரிய தலைவராக உருவெடுத்தார் காமராஜர். இந்திய ஆட்சி அமைப்பு சட்டம் 1935 நடைமுறைக்கு வந்த பிறகு மாகாண தேர்தல்களுக்கு வழி பிறந்தது. இதையடுத்து மதராஸ் மாகாணத்தில் பரவலாக தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் முடிவு செய்தது. 1937ஆம் ஆண்டு பிப்ரவரியில் தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் ஜனவரியில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. காமராஜரின் திறமையான செயல்பாடுகளையும் மக்களிடையே இருந்த செல்வாக்கையும் நன்கறிந்த காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் அவரை சட்டசபை தேர்தலில் நிறுத்த முடிவு செய்தனர். அதே சமயம் அவரை எந்த தொகுதியில் நிறுத்துவது என்கின்ற ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட போது சாத்தூர் தொகுதி என்பது முடிவானது. சாத்தூர் டு அவரது சொந்த ஊருக்கு அருகில் இருக்கும் பகுதி என்பதாலும் பல ஆண்டுகளாக அவர் காங்கிரஸ் வளமையை உருவாக்கிய இடம் என்பதாலும் அந்த தொகுதி மிக சரியாக தேர்வாக அமைந்தது. காமராஜரின் அரசியல் வாழ்க்கையில் மிக சுவாரஸ்யமான பகுதி என்னவென்றால், அவர் சந்தித்த முதல் தேர்தலிலேயே சாத்தூர் தொகுதியில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதுதான். இப்படியான ஒரு நிகழ்வு என்பது சாதாரணமான ஒன்றல்ல. அப்படியென்றால் இது எப்படி நடந்தது? சாத்தூர் தொகுதி பெரும்பாலும் கிராமப்புற மக்களை கொண்ட தொகுதியாகும். காங்கிரஸ் ஆதரவும் இங்கு வலுவாக இருந்தது. இந்த பகுதி மக்களுக்கும் காமராஜர் நன்கு அறிமுகமானவராக திகழ்ந்தார். அங்குள்ள வியாபாரிகள், விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் என எல்லோருக்கும் காமராஜர் நன்கு அறிமுகமானவராக இருந்தார். காமராஜரின் சேவை மனப்பான்மை மற்றும் அவரிடம் காணப்பட்ட எளிமை போன்றவை காரணமாக காங்கிரஸ் பணியாளர்களுக்கும் தயக்கமின்றி அவருக்கு முழுமையாக ஆதரவு தெரிவித்து வந்தனர். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்ட சாத்தூர் தொகுதியின் உள்ளூர் பிரமுகர்கள் காமராஜருக்கு எதிராக வேட்பாளர்கள் யாரும் நிறுத்தப்படக்கூடாது என்கின்ற முடிவுக்கு வந்தனர். இதனால் காமராஜருக்கு எதிராக வேறு எந்த வேட்பாளரும் மனு தாக்கல் செய்யவில்லை. இதனால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார். காமராஜரின் தனிப்பட்ட உறவுகளும் அவர் உருவாக்கிய நன்மதிப்பு இதற்கு முக்கிய காரணிகளாக இருந்தனர். முதலில் போட்டியிட திட்டமிட்டிருந்த மாற்றுக் கட்சி அல்லது அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் காமராஜர் ஆதரவாளர்களின் பேச்சுவார்த்தைகளாலும் அவர் பல வருடங்களாக ஆற்றிய பொது தொண்டுகளின் மீதான
மரியாதையாலும் போட்டியிலிருந்து விலக தயங்கவில்லை. நாட்டின் விடுதலைக்காக பல்வேறு போராட்டங்களை மேற்கொண்டு சிறைவாசம் அனுபவித்து தியாகம் செய்த காமராஜருக்கு எதிராக நிற்பது மரியாதையல்ல என்கின்ற கருத்தும் முன்வைக்கப்பட்ட நிலையில், மீறி போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு இல்லை என்கின்ற யதார்த்த நிலைமையையும் போட்டியாளர்கள் புரிந்து கொண்டதால் அவர்கள் போட்டியிலிருந்து விலகிக் கொண்டனர். இவை அனைத்தும் முற்றிலும் சுமூகமான முறையிலேயே நடைபெற்றன. இதன் விளைவாக வேட்புமனு தாக்கல் நடைபெற்ற ஜனவரி மாதமே காமராஜர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு வாக்கு கூட போடப்படாமல் மதராஸ் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். இந்த நிகழ்வு அவரின் தேர்தல் அரசியலுக்கான அதிகாரப்பூர்வமான நுழைவாக அமர்ந்த ஒரு மறக்க முடியாத தருணமாக அமைந்தது. 1937 தேர்தலுக்கு பிறகு காமராஜரின் அரசியல் வாழ்க்கை மிக வேகமாக விரிவடைந்தது. சட்டசபையில் அவர் தீவிரமாகவோ ஆவேசமாகவோ பேசக்கூடியவராகவோ அல்லாமல் அமைதியாகவும் பயனுள்ளதாகவும் செயல்படும் உறுப்பினராக அனைவராலும் மதிக்கப்பட்டார். மூத்த தலைவர்கள் அவரது நேர்மையை நம்பினர். எளிதில் சந்திக்க முடியும் என்கின்ற காரணத்தால் கட்சி பணியாளர்கள் அவரை பெரிதும் விரும்பினர். 1942 நடந்த வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். தொடர்ந்து 3 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். இந்தியா விடுதலை பெறும் நேரத்தில் தமிழ்நாட்டு காங்கிரசின் அசைக்க முடியாத தலைவராக அவர் உருவெடுத்தார். 1954 ஆண்டு அப்போதைய காங்கிரஸ் முதல்வராக இருந்த ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்திற்கு கிளம்பிய கடும் எதிர்ப்பு மற்றும் மிக தீவிரமாக நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டம் காங்கிரஸ் கட்சிக்கும் அரசுக்கும் கடும் சிக்கலை ஏற்படுத்தியது. குலக்கல்வி திட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு அதிருப்தியும் காணப்பட்டது. இதனால் ராஜாஜி ராஜினாமா செய்வதற்கான நெருக்கடி உருவானது. காங்கிரஸ் கட்சிக்குள் அப்போது ராஜாஜி ஆதரவாளர்கள், அவருக்கு எதிரானவர்கள் என 2 பெரிய கோஷ்டிகள் இருந்தனர். ராஜாஜியின் கொள்கைகள் தொடர்ந்தால் கட்சிக்குள் பெரும் சேதம் ஏற்படும் என உணர்ந்த காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் முதல்வர் பதவிக்கு புதிய மோதல் போக்கு இல்லாத நம்பிக்கையை ஏற்படுத்தும் ஒரு தலைவரை தேர்வு செய்ய வேண்டியது கட்டாயம் என கருதினர். அந்த வகையில் கட்சிக்குள் அனைத்து தரப்பினரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர் யார் என்பதை பார்த்தபோது காமராஜர் மிக சிறந்த தேர்வாக அமைந்தார். ஊழலற்றவர், அனைத்து பிரிவு மக்களாலும் மதிக்கப்படுபவர், காங்கிரஸ் அமைப்பு பணியை முழுமையாக அறிந்தவர் என கருதப்பட்டதால் அவருக்கு ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதல்வராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். கிங் மேக்கர் என்கின்ற பட்டத்தை இந்திய அரசியலில் பெற்ற மிக சில தலைவர்களில் முக்கியமானவர் காமராஜர். 1963 ஆண்டு அவர் முன்வைத்த கே பிளான் என்கின்ற திட்டத்தின் மூலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் ராஜினாமா செய்து கட்சியின் வேர்களை வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். அவரது இந்த முடிவு அந்தந்த கால அரசியலை முழுமையாக மாற்றியது. அதன் பின்னர் பிரதமர் பதவிக்கான தேர்தலில் லால் பகதூர் சாஸ்திரியையும் பின்னர் இந்திரா காந்தியையும் ஆதரித்து தேசிய அரசியலில் பல தலைவர்கள் உருவாகுவதற்கான பாதையை அவர் அமைத்து கொடுத்தார். நேரடியாக அதிகாரத்தை நாடாமல் யார் நாட்டை வழிநடத்த வேண்டும் என்பதை அமைதியாகவும் புத்திசாலித்தனமாகவும் தீர்மானிக்கக்கூடிய அந்த திறன் காரணமாகவே கிங் மேக்கர் என அழைக்கப்பட்டார் காமராஜர். அந்த வகையில் 1937 ஆண்டு சாத்தூர் தொகுதியில் காமராஜர் பெற்ற எதிர்ப்பில்லா வெற்றி சாதாரண தேர்தல் நிகழ்வை தாண்டிய ஒன்றாக இருந்தது. பல ஆண்டுகளாக மக்களுக்காக அவர் மேற்கொண்ட அயராத உழைப்பும் தன்னலமற்ற அர்ப்பணிப்பும் பொதுமக்களிடம் அவர் மீது ஏற்பட்ட நம்பிக்கையின் வெளிப்பாடாக அது அமைந்தது. இந்த வெற்றிதான் அவரது அரசியல் பாதையை மேலும் விரிவாக்கி அடுத்த நிலைகளுக்கு அவரை வழிநடத்தும் வலுவான அடித்தளமாக மாறியது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.